இந்த கூட்டத்தொடருக்குள்ள இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டும். இப்போ மெரினா D7 ஏதோ செக்ரட்டரியேட் உள்ள இருக்கிற காவல் நிலையத்தில் கம்மிங் வீக்ல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். வேற எங்களுக்கு என்ன வழி தெரியும்? அமைச்சரை மாத்திருக்காங்க. அமைச்சர் மாறின பிறகு நல்ல அதிகாரி வந்தாங்க. இப்ப நல்ல அதிகாரி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பில்லு கொண்டு வந்தாரு. இப்ப அவரை மாத்தியாச்சு. இப்ப இருக்கிற அதிகாரி இப்பதான் வந்திருக்க ஸ்டடி பண்றேன்றாரு. எனக்கு இன்னும் அவர் அந்த வேலையை அப்படியே முடக்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, எங்களை மாதிரி நாங்க இங்க சொல்லிட்டோம், அமைச்சருக்கு சொல்லிட்டோம், மீட்டிங்லயே எல்லாமே சொல்லிட்டோம். இதுக்கு அப்புறம் உங்க வண்டிங்க டிரைவர்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டானா? இப்ப திருப்பூர்ல ஒரு டிரைவர் 18 நாள் உள்ள எடுத்துட்டு வந்தார். 1.5 யூனிட் ஜெல்லி ஏத்திட்டு வந்தார். அப்போ அந்த ஜெல்லி ஏத்தனவர் பில்லு கொடுக்காத மீது ஏன் நடவடிக்கை? இப்ப கூட நாங்க கலெக்டருக்கு என்ன கொடுத்தோன்னா, இந்த ITDC பில்லு கொடுத்தார ஏன் இவர் மீது நடவடிக்கை? தப்புனா 2 பேரும் எடுங்க. இததான் அமைச்சர் சொன்னார். இதை ஏன் பண்ணலன்னு கேட்கிறோம். இப்போ இது மாதிரி போன அரசு இந்த அரசு எல்லாமே தொடர்ந்து இதுக்கெல்லாம் காரணம் படித்த IAS அதிகாரி தான். ஒரு அதிகாரி இருக்கிறாரு, ஒரு அதிகாரியை மாத்திட்டு போயிடுறாங்க. திருப்பி வேற அதிகாரி பண்றாரு. இதுதான் இனிமேல் அதிகாரிகளை மாற்றக்கூடாது. அவர் மாற்றப்பட்ட என்ன தவறு செய்தார்ன்றதை சங்கங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் தான் இதுல நான் கோரிக்கை. இன்னும் 8 மாசத்துல அதுக்கான மாற்றத்தை நாங்க செய்வோம். அந்த பவர் தான் எங்க கிட்ட இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திர ஜனநாயக உரிமையை கொடுத்திருக்காங்க இல்லையா? போன தடவை நடக்கல. இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். அடுத்த 5 வருஷத்துல நம்ம 6 மாசத்துல வரப்போகுது. மறுபடியும் நாங்க மாத்துறதுக்கு முயற்சி. அதுதான் எங்க கிட்ட இருக்கிறாங்க. வேற எதுவும் கிடையாது. எங்க தொழிலாளர்கள் 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1 கோடி பேரும் எங்களை சார்ந்தவங்க கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அரசு நடவடிக்கை எடுக்கலன்னா காலைவரற்ற வேலை நிறுத்தம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். அதுல இருந்து 15 நாள் பாக்குறோம். நடவடிக்கை இல்லைன்னா தமிழகம் முழுதும் சேலம், கோயம்புத்தூர், மதுரை எல்லா மாவட்டத்திலயும் இந்த வேலை நிறுத்தத்தை ஈடுபடுவோம். அதுக்கான வேலையை நாங்க செய்வோம். மொத்தம் இதுல ஓடக்கூடிய ஒரு மெட்ரோ இப்ப சிட்டில இங்க வரைக்கும் 1000 லாரி கிட்ட ஓடுது. இப்ப வெளியெல்லாம் ஒரு 200 லாரி 100 லாரி ஒரு மாவட்டத்துக்கு ஓடும். அவங்களுக்கு இரவு நேரத்தில் ஓட்டக்கூடிய அந்த வேலை நிறுத்தாவே மெட்ரோ வேலை ஸ்தம்பிக்கும். அந்த முதல்வர் இந்த மெட்ரோ திட்டத்தை நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாரு. இது கலைஞர் ரொம்ப ஆசைப்பட்டு இதை கொண்டு வந்தாரு. இந்த திட்டத்தில் இவ்வளோ முறைகேடு நடைபெறுது. இதை மக்களுக்கும் அதிகாரிகள் தெரியப்படுத்த வேண்டுவதற்காக தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை வச்சிருக்கோம். ஏன் பிடித்த அதிகாரிக்கு தெரியாதா? இப்போ அதிகாரி கிட்ட தான் இந்த பில்லு இருக்கு. கோடம்பாக்கத்தில் எடுத்து விருகம்பாக்கத்தில் பிடிச்சிட்டாங்க. நேரம் அங்கே 10 நிமிஷத்துல கோடம்பாக்கம் போய் சைட்ல போய் ஏன் 170 கிலோமீட்டர் போட்ட, ஏன் எங்க எடுத்துன்னே போடல, ஏன் இத்தனை அவர் போட்ட, நீங்களும் அவங்களும் ஜாயிண்டா கொடுக்குற பில்லு. இந்த பில்லு அந்த அம்மா லேப்டாப் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணா இந்த பில்லு வரும். அந்த அம்மா ஓகே பண்ணாதான் வரும். அப்ப 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற கொள்ளையில அப்பாவி லாரி உரிமையாளர் பிடிச்சி உள்ள. இதை தான் நான் கேட்கிறோம். ஏன் இவரை இது வரைக்கும் கைது செய்யல? ஏன் இந்த ITDC மேல நடவடிக்கை எடுக்கல? மாவட்ட ஆட்சியர் கடிதம் கொடுத்து 1 வாரம் ஆகுது. கமிஷனருக்கு கடிதம் கொடுத்திருக்கோம். ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? ஏன் குற்றம் எஃப்ஐஆர்ல இவங்களும் A1 A2 சேருங்கன்ற. ஏன் லாரி ஓனர் தப்பு செஞ்சாருன்னா அந்த பில்லு வழங்கின அதிகாரியும் ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? அப்ப அவர் பின்னாடி யார் இருக்காங்க, இந்த கொள்ளைக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்பதை தெரியப்படுத்த வேண்டியதுதான் இன்னைக்கு மக்கள் கிட்ட. 160 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. 160 கிலோமீட்டர். அவர் 5 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. 1/2 மணி நேரத்துல போக வேண்டிய வண்டி 5 மணி நேரம் டைம் போடுறாங்க. அப்ப எத்தனை லோடு ஓட்ட சொல்லி அவங்களே இது திருட்டு வேலைக்கு உடனே போறாங்க. இல்ல நாங்க பார்த்தோம்னா எங்க வண்டிங்க ஓடாது. மறுபடியும் சொல்லிடுறோம். இல்ல அதுதான் சொல்றேன். நாங்க பார்த்து இந்த கேள்வியில கேட்டோம்னா எங்க லாரி எங்க உள்ள நாளைக்கு உள்ள முடியாது. மெட்ரோல வண்டிகள் நாளைக்கு உள்ள போக முடியாது. ஆமா, வேற வழி இல்ல. எங்க பொழப்பு அப்படி இருக்குது. அதனால நீ முதல் குற்றவாளி யாரு? அவங்கள முதல் அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்க உரிமையாளரையும் தப்பு பண்ணிருக்காரு, அவரே அரெஸ்ட் பண்ணுங்க.
2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறத நாங்க கேட்கிறோம். ஒருத்தரை மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? தப்பு தூண்டினவன் யாரு, அவன் செஞ்சவன் யாரு, இதுல அனுபவிக்கிறவன் யாரு, அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து எங்க உரிமையாளர் அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க செஞ்ச தப்புக்கு எங்களுக்கு தண்டனை கிடைக்கட்டும். ஆனா நீங்க செஞ்ச தப்புக்கு யார் தண்டனை கொடுக்கறது? இதுதான் எங்களுடைய கேள்வியே.